என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்? ஏண்டி பைக்ல உட்காந்து கனவு கண்டு இருக்கான் போல இருக்குடி. கூப்பிடுறியா? ஹலோ ஹலோ, இங்க கொஞ்சம் பாருங்களேன். யாரு யாரு? பதறாதீங்க, நாங்க தான். நீங்க தானே? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் நான். கேளுடி, இவ்வளவு தூரம் வந்தவங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியலையானே, மறந்துட்டாங்களான்னு கேளு. நாங்கெல்லாம் எதையும் மறக்கல, மற்றவங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க யாரும் எதையும் மறக்கல. இதுங்க நடுவுல மாட்டிங்கன்னு சரியான இன்சை. அங்க பலாப்பழம் பெரிய சண்டையே நடந்துன்னு இருக்கு. நீங்க என்னன்னா பலாப்பழத்தை வச்சுட்டு கனவு கண்ணு பாட்டு பாடி நிக்கீங்க போல இருக்கு. சண்டையா? யாருக்கு சண்டை? ஏன் சண்டை? எங்க வீட்டுக்கு மட்டும் தான் பலாப்பழம் எடுத்து வந்து கொடுத்தீங்களா? எங்க சித்தி வீட்டுக்கு கொடுக்கலையா? அதனால அங்க கத்து நிக்காங்க. அப்பா ஏற்கனவே சொல்லிட்டு தான் போனாரு, எப்படியா இருந்தாலும் அத்தை பார்த்தாங்கன்னு திட்டுவாங்க சின்ன அத்தை. நீங்க இரு, நான் கூப்பிடும் போது வான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சா? ஓ, அப்ப எல்லாமே பிளான் பண்ணி தான் வரீங்களா? வீட்ல இருந்து எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, வீட்ல இருந்து கிளம்பும் போது எல்லாம் பக்கா பிளான் தான் வந்திருக்கோம். சரி, பலாப்பழத்தை கொடுங்க அப்படி. ஏன் பலாப்பழம் மட்டும் கிடைச்சா போதுமா? நாங்களாம் வீட்டுக்கு வரத்த இல்லையா? நான் இங்கே இருந்துக்குவேன். ஏன் உங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியாதா? உங்களுக்கு வெத்தலை பாக்க வச்சு உங்களை கூப்பிடணுமா? நீங்க தானே வீட்டுக்கு வராம பைக்ல உட்காந்துருந்தீங்க. இஷ்டம் தான் வாங்க, இல்லைன்னா அப்படியே கிளம்புங்க. இப்படி துரத்தி கூப்பிடுவாங்க போல இருக்கு ரெண்டு பேரும். பலாப்பழத்தை கொடுங்க, நான் அதை எடுத்துன்னு போறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருவாணி, ஒரு வேலை இருக்கு உனக்கு. வேலையா? எனக்கா? என்ன வேலை? ஒரு நிமிஷம் இரு. கடவுளே. வாணி, இந்தா இது உங்க அக்கா கிட்ட கொடு. என்னது இது? கிஃப்டா? ஆமா, மகா பர்த்டேக்கு வாங்கினேன் இல்லையா அந்த ரிங்கு, அதுதான் அவகிட்ட கொடுக்கவே இல்லையா? கொடுத்துரு விட்ட. எம்மாடி வந்துறீங்க? எனக்கு தெரியாதுப்பா, நீங்களாச்சு அவளாச்சு. இந்த பலாப்பழத்தை கொடுங்க எப்படி, நான் எடுத்துன்னு போறேன். ஏன் அப்படி அலற? கத்தி ஊரே கூட்டிட்டு போல இருக்க. ஐயோ, திரும்ப வந்து ரிங் எடுத்துன்னு வந்திருக்கான் போல இருக்க. நம்மள பார்த்தா இவங்களுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. எம்மா, என்ன கணம் கணக்குது. வாணி, ஒரு நிமிஷம் நில்லு வாணி. நீங்களாச்சு மகாவாச்சு, எனக்கு தெரியாது. என்னெல்லாம் இதுல சேர்த்து விடாதீங்க. நல்லா இருக்க பசங்களோட கெடுத்துருங்க போல இருக்குது இதுங்களே. லவ் பண்ணி தொலைகிறதா இருந்தா இதுங்க ரெண்டு எங்கன்னா போய் பண்ண வேண்டியது தானே. நம்மள நடுவில் வச்சிருந்தா எல்லா வேலையும் பண்ணுங்க. மொத்தம் இங்க இருந்து ஓடி போயிடணும். இவ என்ன எப்படி சொல்லிட்டு போறா? வாங்கி தரமாட்டாளா? என்ன வருனது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறாப்பர். இந்த பொண்ணுங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுது, நமக்கு நடிக்க வர மாட்டேது. ஒன்றும் இல்லை, வாணிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், அதான் வாங்காம ஓடுறா. அவட்ட கொடுத்துறியா? உண்மையை சொல்லு, இது வாணிக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்டா? என்னோட பர்த்டேக்கு எனக்கு ஒரு ரிங் வாங்கிட்டு வந்தே, அந்த கிஃப்ட் தானே? தெரியுதுல, இதை எவ்வளோ நாளாக நானும் மறைச்சு வைக்கிறது. எப்போ பாரு என் தங்கச்சி வேற இது என்னது வேற எடுத்து வச்சு காமிச்சுட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு இது அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவட்ட இருந்து ஏமாற்றி ஒழுக்கி வச்சுட்டு இருக்கேன். இது காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? உனக்காக ஆசாசியாக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கின ரிங்கு. எங்கன்னா வாங்குறியா? எங்கன்னா என் மனசு புரிஞ்சுக்கிறியா நீ? அது வந்து சரி, உனக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வாங்கிக்கோ. அது வரைக்கும் பத்திரமா பாதுகாத்து வைக்கிறேன். அஜிஜோ, ரிங்க கொடுப்பான்னு பார்த்தா எடுத்துன்னு போறானே, இப்போ எப்படி கேட்கறது அருண்? ஆமாம், இவன் நம்ம கிட்ட நின்று பேசுறதுக்கே பயந்து ஓடுவா. இவ்வளோச்சும் நம்ம மோந்தத்தை வாங்கி கையில் போட்டுன்னு சுற்றுறத வச்சா. நம்ம தான் முட்டாள் 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 முட்டாள். அருண், அந்த கிஃப்ட்டை கொடு. என்ன சொன்ன? கொடு, அந்த கிஃப்ட்டை கொடு. என்கிட்ட மோதிரம் தானே, நான் போட்டுக்கிறேன். உண்மையா சொல்கிற? உண்மையாதான். எங்கள் வீட்டில் நான் அடி வாங்கலாம் பரவாயில்ல, இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிறேன். கொடு. வேணாம் மகா, என்னால் நீ அடி வாங்க வேணாம், இதை நானே வச்சுக்கிறேன். வேணாம் கொடு. மகா, என் மேலே கோவமா? நான் ஏன் கோவப்படுறேன் உங்க மேலே? இந்த கிஃப்ட்டை கட்டாயப்படுத்தி உன்ட்ட கொடுக்குற மாதிரி இல்லைல்ல? சரி, அதெல்லாம் இல்லை, கொடுங்க. அத்தை கிட்ட என்ன சொல்வேன்? அதை நான் பார்த்துக்கிறேன். மகா, ஒரு நிமிஷம் இல்லை. என்ன சொல்லு? ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க இப்போ. என்ன அது ரிங் நீ கையில் போட்டுக்க வேணாம். நீ பத்திரமா பேக்லேயே வச்சுக்கோ. அதுக்கான நேரம் வரும் ஒரு நாள், அப்போ போட்டுக்கோ. பார்த்தியா ஆசையா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து வேலையை பாருங்க. பாருப்பா, எங்கள் வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம். மகா, ஒரு நிமிஷம் நில்லு மகா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, அப்புறம் பேசலாம். என்னது அப்புறம் பேசலாமா? அப்புறம் நான் எப்போ பேசுறது? சொல்லிட்டு பா. ஐயோ, எதுவுமே சொல்லாம போயிட்டல. யார்ப்பா? நான் தான் மாமா. ஓ, நான் மறுனா யாரோன்னு பார்த்தேன் நான். அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா? பாட்டி எப்படி இருக்காங்க? தங்கச்சி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. அப்பா வந்திருக்காரு, அத்தைங்கிட்ட பேசின்னு இருக்காரு. அப்படியேப்பா, அப்பா வந்திருக்காரா? நீ உள்ள போக வேண்டியதுனா ஏன் இங்கே வெளியே நின்று இருக்க? ஏதோ ஒரு வேலையா நின்று இருந்தேன் மாமா. சரி, உள்ள பாப்பா, சாப்பிட்டு வா. இந்த வரேன் மாமா. பரவாயில்ல, அப்பாவுக்கு துணையா விவசாயமே செய்யற போல இருக்க? ஆமாம் மாமா, அப்பா கூட தான் இருக்கேன்.
காலேஜ்லாம் படிச்சிருக்கேன், என்ன கம்பெனிக்கெலாம் போயிடுவேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, விவசாயத்தை புரிஞ்சுக்கிட்டு விவசாயியே இருக்குன்னு ஆசைப்பட்டேன் பத்தியா. உன்னை ரொம்ப பிடிச்சிருப்பா எனக்கு. அப்பா மட்டும் பாவம் தனியாக கஷ்டப்படுறாரு. சரி, அப்பாவுக்கு உதவியாக இருக்கலாமே சொல்லிட்டு அவர் கூட இருக்கும். இந்த காலத்து பசங்களாம் உன்ன மாதிரி இருந்துட்டாலே யாருக்கும் கஷ்டம் இல்லையே. நான் படித்த படிப்புக்கு தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் அடிமையாக வேலை செய்கிறாங்க. சரி வாப்பா, வெயிலாக இருக்குவா, உள்ள போகலாம். நீங்கள் போங்க மாமா, பின்னாடியே வரேன். சரிப்பா, வண்டியை நிழலில் விடுப்பா. ஏப்பா வெயில விட்டுருக்கா, இந்த மரத்தடியில் விடு. விட்டுட்டு வரமாம்மா. பரவாயில்ல, இந்த காலத்து பிள்ளையா இருந்தாலும் நல்ல பொறுப்பாக இருக்கான். உள்ள போயிடலாம். மா, யாரு வசந்தியா? நான்தாம்மா. ஏண்டி என்னடி ஆச்சு, அழுதுனே வந்திருக்க? மா, என் புருஷன் அடிச்சிட்டாமா. இவ்வளோ திமிரு பத்தியா என் பொண்ணு அடிச்சிருக்கேன். என்ன என்ன நடந்தது தெளிவா சொல்லு. வந்திருக்கானாமா, வெளியில் நிற்கிறானா? இல்லைம்மா, நானே அவருக்கு தெரியாம பஸ் ஏறி வந்துட்டேம்மா. தனியா பஸ் ஏறி வந்தியா? ஏண்டி உங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா வந்து கூட்டின்னு வந்து பண்ணல. நீ ஏன் தனியாக வந்த? சரி, உடம்பு சரியில்லை சொன்னேன், என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போகலாமா? கட்டின பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் கூட கூட்டணும் துப்புலாத ஒரு ஆம்பளையா? வா இரு, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன், அதுக்கப்புறம் அவனுக்கு கவனிச்சேன். உடம்புக்கு என்ன பண்ணுது? மா, 2 நாளும் ஒரே வாந்தியாக வருதுமா. எது சாப்பிட்டாலும் வாந்தியே வருது. மயக்கமாக இருக்குது, டயர்டாக இருக்குது. சரி அழுவாத. வேற எங்கன்னா வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்டியா? இல்லைம்மா, வீட்டில் தான் எங்கள் மாமியார் தான் சமைச்சு கொடுத்தாங்க, அதை தான் சாப்பிட்டேன். ஓ, உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும் போதே தான் உன் புருஷன் அடிச்சானா? ஆமாம்மா, உங்கள் மாமியார் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பா. மா, அவங்கள திட்டாதம்மா. அவங்களும் ஹாஸ்பிட்டல் போகலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் அப்புறம் போகலாம் அப்படி சொல்லிட்டே இருந்தேன். இவ ஒரு கூறு கெட்டவ. அப்புறம் எதுக்கு உன் புருஷன் அடிச்சான்? நான் சாப்பிட மாட்டேங்கிறேன்னா, வாந்தி எடுத்துகிட்டே இருக்கேனா, அதனால தான் என்ன அடிச்சான். பொண்டாட்டி உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும். அடித்தா சரியாக போயிடுமா? அவனுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது போல இருக்கு. சரி, உட்காருவா. ஆரம்பத்துலேயே அந்த முட்டைக்கடை பார்க்கும்போதே எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த மாப்பிள்ளை பிடிக்கல நானும் சொல்லியிருந்தேன். அந்த அண்ணன் தான் சொல்கிற பிச்சு கேட்கல. கட்டனா இந்த மாதிரி ஒரு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். மக்கள் இன்னைக்காவன் என் பொண்ணு நான் கூட கை நீட்டி அடிச்சது கிடையாது. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் அடிச்சுப்பான். மா, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா. சரி நீ இங்கே இரு. உங்கள் புருஷனா வந்து எனக்கு கூப்பிட்றானோ அன்னைக்கு போனால் போதும். நீ அது வரைக்கும் இங்கே இரு. மா, அந்த லூசு பையன் பின்னாடி ஓடி வருவாமா. வந்தானா நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விடு. சரி, அழுவாதே உடம்புல ஒன்றும் இல்லாமல் போச்சு. அழுவாத. சரி அழுவாத, அமைதியாக இரு. ஆமாம், இவங்க பலாப்பழம் கொடுக்கலன்னா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் பாரு. இவங்க எப்போ எடுத்து வந்து கொடுப்பாங்கன்னா காற்று உட்காந்துருக்காங்க. ஒன்னிக்கறி வந்துட்டு கண்ணை தொடைன்னு சொல்கிறல்ல. யாருங்க? யாரு? வசந்தியா? ஆமாண்டி, அவ தான் வந்திருக்கா. என்ன சொல்லாம குழம்பு திருப்பி வந்திருக்கா? மாப்பிள்ள கூட வந்திருக்காரா? அந்த திருட்டு பையன் வரல. எது திருட்டு பையனா? என்னாச்சு? கொஞ்சம் தலைங்கதா. கிளியை வளர்த்து குரங்கு கிட்ட கொடுத்த கணக்கா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா? ஏன், என்னாச்சு? அண்ணி, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரே வாமிட்டிங், அப்புறம் தலை சுத்துது. அதனால என் வீட்டுக்கு நடிச்சிட்டாரு. என்னது தலை சுத்துது, வாந்தி வருது, அதனால உன் புருஷன் நடிச்சானா? என்ன இது சம்பந்தமே இல்லாம இருக்கேன். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சி போயிருக்கு பொழுது. கேட்க மேய்க்க ஆள் இல்லைன்னு அடிச்சிருக்கான். இருங்க அத்தை, பேசி என்ன இருக்கேன், அவசரப்படாதீங்க. நீ சொல்லு, என்ன நடந்தது? என் புருஷனுக்கு என்ன பார்த்தா பிடிக்கல நீ. நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன். சரி இங்கே என்ன நடந்துச்சு சொன்னாதானே தெரியும். இத்தனை நாள் பாசமாக தானே இருந்தான் புருஷன் மேலே. 2 பேரும் பாசமாக தானே இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்கு? 2 நாளாக நான் சரியாக சாப்பிடல. அது ஒரு பெரிய குத்தமா. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு அப்புறம் போகலான்னு சொன்னேன். அதுக்கு போய் அடிச்சிட்டாரு. ஓ, நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு தான் அடிச்சிருக்கானா? நீ சாப்பிட வேண்டியதானே, நீயே சாப்பிட வந்த. இவன் ஒரு கிறுக்கு. ஏண்டி அவதான் சொல்கிற வாந்தி வருது, மயக்கம் வருது, நான் எப்படி சாப்பிடுவா? ஓ, அப்படியா? இவ்வளோ நேரம் என்னத்த சொல்லியிருந்தா கூட கேட்காம இருக்குதா பழகுது. இந்த தண்டி இவ்வளோ நேரமாக சொல்லியிருக்கா. முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணே. வண்டி எத்தனை சொல்லு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். குழந்தை உடம்புல ஒன்றுமே இல்லாமல் போச்சு பாரு. உன் மாமியாருக்கு என்னத்தான் சோறு ஆக்கி போட்டா தெரியல. நான் தின்னுபிட்டு வந்தியே எடுத்துருக்கா. இதெல்லாம் கணக்கிലേക്ക് வச்சுட்டாளா? லூஸ் மாதிரி பேசுது பாருங்க மாமியார். வயசு தான் ஆகுதே தவிர அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லை போல இருக்குது. என்னடி சொல்கிறேனே, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு வாந்தி எடுக்கிறா, மயக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டது ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். நீங்களாம் எப்படி தான் 2 குழந்தை பெற்றீங்கன்னு தெரியலையே. என்னடி சொல்கிற? ஒரு நிமிஷம் இருங்க. ஏண்டி தலைக்கு என்னைக்கு ஊற்றினா? காலையில் கூட தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்தேன். இப்போ ஊற்றி அந்த தலைக்கு இல்லை, அந்த தலைக்குன்னா மாதம் அந்த 3 நாள் அந்த தலைக்கு எப்போ ஊற்றின கடைசியா? அது வந்து 35-40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரல. அது வேற எனக்கு கூட என்ன ப்ராப்ளம் தெரியல. அது வேற தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். அழுவாத, தயவு செஞ்சு வாயை மூடு. 10 நாள் தள்ளி போயிட்டேன். ஆமாம் நீ அத்தை, எல்லாம் நல்ல விஷயம்தான். என் பொண்ணை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கலாம், அது உனக்கு நல்ல விஷயமா? ஐயோ, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. நான் தான் ஏற்கனவே பாட்டி ஆகிட்டேனே. வயசு 60-70 மேலே போயின்னு இருக்கு. ஏற்கனவே சதீஷ் சஞ்சுக்கெலாம் நீங்கள் பாட்டி தானே. இப்போ 3வது ஒரு குழந்தைக்கு பாட்டியாக போகிறீங்க. என்னடி சொல்கிற? புரியுற மாதிரி சொல்லி தொலைடி. ஐயோ உங்ககிட்ட நான் எப்படி தான் சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. வசந்தி மாசமாக இருக்கா. காப்பு தங்க காப்பு அவ கை பிடிச்சி போட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி அழுது வந்து சொல்லியிருக்கா பார்த்தியா? இதுக்கு போயிட்டு மாப்பிள்ளைய போயிட்டு திட்டுறீங்க. மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. என்ன மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டுலாமா? வேணாம், நீ அவர் அங்கேயே இருக்கட்டும். அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். அவர் வந்து கூப்பிட்டு நான் போக மாட்டேன். ஒரு லூஸ் மாதிரி பேசினுக்கா பாரு. அப்படிங்களா மேடம்? ஆமாம் நீ. சரி அப்போ அவர் அப்பாவை போகிறத அவர்கிட்ட எப்படி சொல்கிறது நம்ம? என்ன நீ சொல்கிறீங்க? அவர் அப்பாவை போகிறாரா? அவர் எதனா வாங்கி போட்டோம். அவருக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நல்ல கதையால் இருக்கு. இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த முதல்ல என் பையனுக்கு சொன்னோம்.
சக்கரை பாங்க எல்லாருக்கும் முதல்ல ஸ்வீட் கொடுக்கலாம். அத்தா மாரியாத்தா கண்ணை திறந்துட்டா அத்தா நீ எத்தனை நாள் தாவும் குலதெய்வம் கோயிலுக்கு முதல்ல நான் மட்டும் பொண்ணும் என் நெஞ்சில பாலை வாத்துட்டா. என்னை அழுது போதும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன். இவளுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. உங்க அண்ணனோட ரொம்ப மக்கா இருக்கா. சதீஷ் வயிற்றுல இருக்கும்போது கூட வயிறு ஏண்டி இவ்வளோ பெருசாக வீங்க போது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போலாமா வரலாமா அப்படி துடிச்சுன்னு கிடப்பாரு. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வயிறு பெருசாக அவங்க கூட தெரியாமல் இப்படி ஒரு அண்ணன் இப்படி ஒரு தங்கச்சி இவங்களுக்கு மத்தியில் நான் மாட்டின்னு இருக்கேன். என்னை மசக்கியாக இருக்கும்போது இந்த மாதிரி அழுவாதடி. காலையில் சாப்பிட்டே இல்லையா? எது சாப்பிட்டு வாந்தி வருது. நான் எதுவுமே சாப்பிடல. அடியே வாந்தி வந்ததுன்னா கூட நீ சாப்பிடணும் புரியுதா? அப்போதான் உனக்கு வந்து உடம்புல சத்து கிடைக்கும். வாந்தி வருது சாப்பிடாம இருந்துன்னு வச்சுக்கேன் உடம்புல ஒன்றும் இருக்காது. அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா தாய்ப்பால் கொடுக்கறது கூட உனக்கு சத்து இருக்காது. இது முதல் ஒன்று நல்லா பழ ஜூஸை போட்டு எடுத்துன்னு வரேன். எனக்கு எதுவுமே வேணாம் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ நல்லா சாப்பிட்டாதான் உன் வயிற்றுல இருக்க குழந்தை நல்லா சத்த ஆரோக்கியமாக வளரும். என்னது குழந்தையா? சரியா போச்சு போ. இவ்வளோ நேரம் சேவிக்கிறாம சித்தப்பான்னு சொல்லி இந்த கதையாக பேசுகிறேன். என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாண்டி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் கரெக்டாக இருக்குது. நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக உங்கள் அண்ணன் வந்தோடனே நம்ம போயிட்டு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி வரலாம். போய் கன்ஃபார்ம் பண்ணினதில்ல என்ன? சரிங்க நீ இதுக்கெல்லாம் போய் யாருன்னா அழுவாங்களா? எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்திருக்கு. உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வரேன். வசந்தி அண்ணி அவர் தான் வந்திருக்காரு. கேட்குது. நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இரு. வாங்க மாப்பிள்ள வாங்க உங்களுக்காக தான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். என்னக்கா அப்படி பேசுறீங்க? கொஞ்சம் கோவமா வச்சுக்கலாம். ஆமா எங்க வீட்டு பொண்ணு என்ன தப்பு செஞ்சா சொல்லிட்டு அவளை நீங்க அடிச்சிங்க. கேட்க காலையில நினைச்சிட்டீங்களா? அண்ணி வசந்தி நீ கம்முன்னு இரு. வாய் திறக்காத. சொல்லுங்க மாப்பிள்ள உங்களை கேட்க யாரும் ஆள் இல்லை சொல்லிட்டு எங்க வீட்டு பொண்ணு அடிக்கிறீங்களா? அக்கா அது வந்து அவ சரியா சாப்பிடல. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. நான் வேற என்ன பண்ண சொல்லுங்க? சாப்பிடாம இருந்தா அவ உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்புறம் என்ன தானே கேட்பீங்க? அதனால தான் ஒரு அடி அடிச்சிட்டேன். ஒரு அடியா? எத்தனை அடி அடிச்சு வச்சிருக்கீங்க? கண்ணெல்லாம் பழுத்து போயிருக்குது. எங்க வீட்டு பொண்ணு சாப்பிடுறதுக்காக நீங்க அடிப்பீங்களா? அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அண்ணி நீ அமைதியா இரு. உங்க அம்மா நல்ல சாப்பாடு செஞ்சு போட்டிருந்தா உங்க வீட்டு பொண்ணு நல்லா சாப்பிட்டுருப்பா. உங்க அம்மா செஞ்சு போட்ட சாப்பாடு அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் சாப்பிட்டு வாந்தி எடுத்துருக்கா. அவளுக்கு பிடிக்கல சாப்பிடல. அதுக்காக அடிப்பீங்களா? உங்க அம்மா கிட்ட நீங்க கேட்கணும் என்ன சமைச்சு போட்டுருக்கேன்னு. அதை விட்டுட்டு என் பொண்ணை போய் அடிச்சிருக்கீங்க. என்னது உங்க பொண்ணா? ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் எங்க வீட்டு பொண்ணை அடிச்சிருக்கீங்க நீங்க. எங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் வரட்டும் அவரு. அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. அக்கா நான் சொல்றது கேளுங்கக்கா, கோவப்படாதீங்கக்கா. அப்ப நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. எங்க வீட்டுக்காரர் வந்து எல்லாம் பேசி பாருங்க கிட்ட. நான் அடிச்சது தப்பு தான். வசந்தி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் செல்லாது. அவங்க வீட்டுல அடிச்சு வெளியில துரத்தி விடுவாங்களா? எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பின்னாடியே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இது எந்த விதத்துல நியாயம் இது? அதெல்லாம் எங்களை ஒத்துக்க முடியாது. வரட்டும் அவங்க அண்ணன் வரட்டும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது வந்தாலும் டைவர்ஸ் தான். அண்ணி என்ன சந்தோஷம் தானே? டைவர்ஸ் வாங்கி கொடுத்துலாம்ல? என்னது டைவர்ஸா? நான் இனிமே வசந்தி அடிக்கவே மாட்டேன். டைவர்ஸ்லாம் வேணாம். அண்ணி அவர் அழுகுறாரு. அண்ணி அழுவட்டும். உன்னை அடிச்சு வீட்டுல இருந்து வெளியே துரத்தும் போது நீ அது தானே வந்த? நல்லா அழுவட்டும். அண்ணி அவர் அடிச்சத தவிர என்ன வீட்டு விட்டு வெளியில போல சொல்லல. நானே தான் வந்தேன். நீ அமைதியா இரு. வெடிக்க மட்டும் பாரு. இப்போ நீங்க அழுது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எங்க வீட்டுக்கார் வந்த உடனே நேராக வக்கீல போய் பார்க்குறோம். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். டைவர்ஸ் வாங்குறோம். நீங்களா தனியாக இருந்தால் தான் நீங்களா சரிப்பட்டு வருவீங்க. உங்களுக்கு ஒரு பூ மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கல. அதை வச்சு பத்திரமா பாத்துக்க முடியல. அவளை அடிச்சு அழ விட்டுருக்கீங்க. அவ சாப்பிடல சொல்லிட்டு அவ மேல இருக்க அக்கறையில தானே அடிச்சேன். என்னையும் வசந்தியை பிரிச்சிடாதீங்கக்கா. பார்க்க பாவமாக தான் இருக்குது. அதெல்லாம் அவங்க அண்ணன் வந்த பிறகு பேசிக்கலாம். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவங்க அண்ணன் உங்க மேலே ரொம்ப கோவமா இருக்காரு. வசந்தி நீயாவது சொல்லு வசந்தி. அண்ணி நீங்க போலாம் உங்க வீட்டுக்கு. நாங்க அப்புறமா நோட்டீஸ் அனுப்புறோம். கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு விடுங்க. டைவர்ஸ் வாங்கிடலாம். வசந்தி கிளம்புங்க. சரி கிளம்புங்க. ரொம்ப நேரம் நிக்காதீங்க. அண்ணி சும்மா இருங்க அண்ணி. புருஷன் அழுதான் தாங்க முடியல பொண்டாட்டியால. வீட்டுல இருந்து அவர் ஒரு அடி அடிச்சுதான் சொல்லுதுன்னு அழுதுன்னு ஓடி வந்தேன் சொல்லாம கொள்ளாம. இப்ப நான் பாசமா விடுங்க நீ போதும். நீ வசதி தூரமாவா? அண்ணி சும்மா இருங்க. நீ நீங்க அழுவாதீங்க. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி டைவர்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு வசந்தி. வேணா உன்னை விட்டு என்னால சத்தியமா இருக்கவே முடியாது. நான் உன்னை அடிச்சது தப்பு தான். இனிமே நான் உன்னை சத்தியமா அடிக்கவே மாட்டேன். சரிங்க நீங்க அழுவாதீங்க. எங்க அம்மா சமைக்கிற சமையல் நல்லா இல்லைன்னா நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு வந்து வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இல்லை நானா சமைச்சு கொடுத்துருப்பேன்ல. நான் சாப்பிட்டு வாந்தி எடுத்துருக்கேன். இனிமே நானே என் கையால உங்களுக்கு சமைச்சு தரேன். நீங்க ஒன்றும் சமைச்சு தரல. எங்க பொண்ணை நான் பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. என்ன நான் கிளம்பட்டுமா? வசதி தூரம் வா. யாரு மாப்பிளையா? மன்னிச்சிருங்க. உங்க பொண்ணை இனிமே அடிக்க மாட்டாத்த. ஐயோ ராதிகா அந்த விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். டைவர்ஸ் தானே சொல்லிட்டேன். சரிங்களா உங்க பையன் வந்தோடனே போய் டைவர்ஸ் பண்ண வேண்டியதான். அண்ணி சும்மா இருங்க. நீ சும்மா அவர் அழ வச்சு நிற்பீங்க. உங்க அம்மா என்ன சொல்லிட்டேன்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. நான் அப்படி சொல்லுவேன். சும்மா சொல்லு. என்ன? அது வந்து வசந்தி இப்படி வா. என்ன நீ ஒன்றும் இப்போ சொல்ல தேவையில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம். அப்படிங்களா நீ? ஆமாம் அமைதியா இரு. என்ன வசந்தி? அது ஒன்றும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் முதல்ல பார்க்கணும். வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? வீட்டில் இருக்கும்போது அந்த அடி அடிக்கிறது இங்கே வந்து கொஞ்சம் இருக்கு. அடிச்சு உடம்புலாம் புண்ணாய் போச்சு போல இருக்குது. அதான் வாந்தி எத்தனை இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு முதல்ல செக்அப் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். நான் உன்னை அவ்வளோ அடி அடிச்சேன். ஒரே ஒரு அடி தான் தவளைக்கு அடிச்சேன். உங்க அண்ணி பில்டப் பண்ணுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சரி ஹாஸ்பிட்டல் போகலாம். இங்க பாருங்க மாப்பிள்ள உங்களை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியாது. எங்க வீட்டுக்காரர் வரட்டும். அவர் வந்து கூட்டின்னு போவாரு. நீங்க கிளம்பலாம் உங்க வீட்டுக்கு. ராதிகா ஏன் இந்த மாதிரி பேசுறீ நீ? அதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க அமைதியா இருங்க. ஊரா முட்டை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு பொண்ணு அடிக்கிறதா? இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கொட்டிடலாத்த. இவ வேற சும்மா இருக்க மாட்டாளம்மா. மாப்பிள்ள பயந்து போயிட்டு இருப்பாரு இந்நேரம். ஏன் இப்படி பண்றா இந்த ராதிகா? வசந்தி நீயாவது சொல்லு. நான் கூட்டின்னு போறேன். அண்ணி நீ எதுவும் பேசக்கூடாது வசந்தி. கமெண்ட் போய் உட்கார் போ. நீங்க கிளம்பலாம் உங்க வீட்டுக்கு. வசந்தி அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. போலாம் உங்க வீட்டுக்கு. நீங்க
கண்ணீர் வடியுதடி கண்ணீர். பொண்டாட்டி அடிக்கும் போது இதெல்லாம் எங்க போச்சு தெரியல. ஏன் அதுக்கு அந்த மாதிரி பண்ற நீ? மாப்பிள்ளை பாரு அழுதுனே போறாரு. அண்ணே இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இன்னொரு நாளைக்கு நம்ம பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாரு அவரு. அண்ணே கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா தான் போயிட்டு நினைக்கிறேன். சரி சரி நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல செக் பண்ணி வரலாம்.